நிறைய கட்சிகள், பெரும்பான்மையான கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் நிறைய இளைஞர்கள் மக்கள் எல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ அது ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. இப்போ நோட்டாவுக்கு ஒரு தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் விழுந்துச்சு அப்படின்னா அதற்கு தீர்வு என்ன அப்படின்றது இன்னும் முழுமையாக சொல்லப்படாமலே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பரவிச்சு. என்னன்னா, நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் வாங்கியாச்சுன்னா அந்த தொகுதியில் தேர்தல் நடந்தது செல்லாது, மீண்டும் தேர்தல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிச்சு. அது உண்மையா? நோட்டாவை அதிக ஓட்டு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை, நோட்டால் வாக்கு பதிவானது இப்போ கணக்கில் வராது. மீதி எல்லாரும் வாக்கில் யார் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்க தான் ஜெயிக்கும். அதனால அது ரீஎலெக்ஷனில் செய்தி சரியில்லை. இப்போ இருக்க சட்டப்படி இது மாதிரி தான் இருக்கு. இல்லை, அப்போ நோட்டாவுக்கு வாக்களித்ததற்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஓட்டு வேஸ்ட், நோட்டாவுக்கு அளிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா?